வெளியில் சினிமா நடிகைகளை கொச்சையாக அவதூறு பரப்புவது அதிகரித்து வரும் நிலையில் அதை தடுக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நடிகை கஸ்தூரி வலியுறுத்தியுள்ளார். நொறுங்கி போய் சிலர் உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்காக தான் நான் அவங்களுக்கும் சேர்த்து தான் நான் இன்னைக்கு கேட்குறேன். அரசை வேண்டிக் கொள்கிறேன். தமிழக அரசையும் தமிழக நீதித்துறையையும் இந்த விஷயத்தில் தன்னிச்சையாக நடவடிக்கை எடுத்து சினிமா தொழிலாளர்களின் மானத்தையும் பெண் இனத்தின் பெருமையையும் நிலைநாட்டும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா பொதுப்படையா இப்படி நடிகைகளை பேசிட்டோம், அதனால என்ன நடிகை தானே அப்படின்ற தாட்ல அவர் பேசுறாங்க பாருங்க. அது சினிமாக்காரங்களை மட்டும் பாதிக்கலங்க, ஒட்டுமொத்த பெண்ணினத்தை பாதிக்குது, உங்க குடும்பத்து பெண்ணையும் சேர்த்து. அது மட்டும் இல்ல, அசிங்கமா பேசுறவங்க தான் ஆண்கள்னா ஆண்களுக்கான மரியாதையும் சேர்த்து குழி தோண்டி புதைச்சிட்டீங்க. த்ரிஷா குறித்த அரசியல்வாதியின் சர்ச்சை பேச்சுக்கு நடிகர் மன்சூர் அலிகான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். சக திரை நடிகைகளை ஒரு கேவலமான முறையில் அப்படி பேசியிருப்பது எனக்கு மிகவும் மனதை நோகச் செய்கிறது. இது சாதாரண வாழ்க்கையில் இவ்வளவு வளர்ந்துள்ள தன்மானமிக்க ஒரு மானத்தோடும் கௌரவத்தோடும் நடத்தப்படுகிற நடிகைகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிற இந்த நமது சமுதாயத்தின் ஊடே இது போன்ற பேச்சுக்கள் மிகவும் ஆபத்தானவை, அருவருக்கத்தக்கவை, நம் சமுதாயத்தை பாதிக்கும். உரியவர்கள் நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நடிகை த்ரிஷா குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவித்த ஏவி ராஜுக்கு நடிகையும் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினருமான குஷ்பு கண்டனம் தெரிவித்துள்ளார். பெண்களை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துஷ்பிரயோகம் செய்ய நினைப்பவர்களை தங்களை இந்த பூமிக்கு கொண்டு வந்த பெண்ணையும் துஷ்பிரயோகம் செய்வதாக கடுமையாக விமர்சித்துள்ளார். அவதூறு பேச்சு அவர்களுடைய வளர்ப்பை காட்டுவதாக தெரிவித்துள்ள குஷ்பு, அவர்களை விட மிகவும் வலிமையானவர் நீங்கள் என்று த்ரிஷாவின் பதிவை குறிப்பிட்டு பதிவிட்டுள்ளார். நடிகை குறித்த சர்ச்சை பேச்சுக்கு நடிகர் விஷால் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், விளம்பரத்திற்காக இதுபோன்று பேசப்பட்டிருப்பதாக விமர்சித்துள்ளார். பிரபலங்களை விமர்சித்து அதன் மூலம் எதிர்மறை விளம்பரம் தேடுவது வாடிக்கையாகிவிட்டதாக தெரிவித்துள்ள விஷால், அடிப்படை ஒழுக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என அறிவுரை கூறியுள்ளார். நடிகை என்பதாலேயே பெண்களை ஆபாசமாக அருவருக்கும் வகையில் பேசுவது இழிவானது என்று ஜோதிமணி எம்பி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அரசியலோடு தொடர்பு படுத்தி இதுபோன்று இழிவான பேச்சுகளை கேட்கும்போது அரசியல்வாதியாக வெட்கி தலைகுனிவதாக அவர் கூறியுள்ளார். இழிவான ஆண்களின் பேச்சுகளை எதிர்கொண்டு மன உறுதியோடு த்ரிஷா போன்றோர் நிற்பதே பெண்களுக்கு கிடைத்த வெற்றி என்றும் பெண்களை இழிவுபடுத்தும் ஆண்களுக்கு சம்மட்டி அடி என்றும் ஜோதிமணி கூறியுள்ளார்.